ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கடா இருக்கோன்னா புத்தூரில் இருக்கோம். புத்தூர் நகரி புத்தூர் ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன், தெரியல. இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம வந்த கஸ்டமர் வந்து அவங்களோட தெரிஞ்ச சொந்தக்காரங்களோட பையனுக்கு வந்து காலில் அடிபட்டுச்சு, அதனால் கட்டு போட வந்திருக்காங்க. உங்களுக்கு காலில் அடிபட்டுச்சு, இல்லை கையில் அடிபட்டுச்சு, இல்லை முட்டி நவுந்துருச்சு, அந்த மாதிரி எதனா கீழே வந்து அடிபட்டுச்சுன்னா அதுக்கு டாக்டர் கட்டு போடணுன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே அதுக்கு வர வேண்டிய இடம் நகரி புத்தூரும் நகரி புத்தூரும் ஒன்று தான். இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு கட்டு போடுறதுல. ஓகேங்களா, அந்த இடத்த காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நீங்கள் யாருன்னா வரீங்கன்னா இங்கே வந்து கட்டு போட்டுங்க. அப்படி நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரீங்கன்னா எங்கள் ஊரில் வேலூர்லேயே அடுக்கம்பழம் பக்கத்தில் கட்டுப்பிடின்னு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா என் கை 2 கை உடஞ்சதுக்கு அங்கே தான் கட்டு போட்டாங்க. கட்டுப்பிடின்ற இடத்துல போட்டாங்க. அது கட்டு நல்லா ஆயிடுச்சு, சூப்பராக. இங்கே வந்து பெரிய பெரிய கட்டு போடுவாங்க. அதே மாதிரி மாவு கட்டுலாம் வேஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த ஹாஸ்பிட்டலில் மாவு கட்டு போட்டுருவாங்க. அது போட்டுட்டு நீங்கள் அது சீக்கிரம் நல்லா ஆகாது. இந்த மாதிரி கட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா ஆகிடும். காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து எந்த காரில் வந்துடுறோம், ஈகோ ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து வண்டி. ஆஹா, என் தலையில் வச்சு என்ன மொத்தமாக ஊட்டினுக்குது. பார்த்தாரு திட்ட போகிற கஸ்டமர். என் தலையில் அவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும். அவ்வளோ எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் சீட்டாக மாற்றிட்டு போய் பார்த்துட்டு வருவோங்களா. இது வந்து பார்க்கிங்கு. இது முன்னாடி பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீயாக காசு கொடுக்காமலே பார்க்கிங் போட்டுருவோம். இப்போ 50 ரூபா வந்து பார்க்கிங். நம்ம வந்த வண்டி சாவி பார்த்திங்களா. இதுதான் கட்டு போடுற இடம். 1981 போட்டுருக்காங்களா. எஸ்எஸ்ஆர் இந்த இடத்துக்கு நீங்கள் வேலூர்லேருந்து வரீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகும். 2 ரோடு இருக்குது. பாருங்கள், திருவண்ணாமலை வண்டி போகுது பார்த்தீங்களா. திருவண்ணாமலேருந்து வந்து கட்டு போட்டுன்னு போகிறாங்க. சைக்கிளுக்குதா, திருவண்ணாமலேருந்து வந்து கட்டு போட்டுன்னு போகிறாங்க. நீங்கள் 2 ரூட் இருக்குது இந்த பக்கம் வரணுன்னா. ஒன்று வந்து நம்ம சித்தூர் மேலே வந்து வரலாம், இல்லைன்னா வந்து சோளிங்கர்லேருந்து திரும்பி வந்து இதை போட்டுனுக்குறாங்க பாருங்கள், ஆர்கேபேட்டை. ஓகேங்களா, ஆர்கேபேட்டை இதெல்லாம் வந்து கட்டு போடுற இடம். அப்போல்லாம் நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் இல்லை, கம்மியான பில்டிங் தான். இப்போ வந்து பெரிய பெரிய பில்டிங்காக மாற்றிட்டு இருக்கிறாங்க. சோளிங்கர், அப்புறம் வந்து வேலூர்லேருந்து வாலாஜாலேருந்து சோளிங்கர்லேருந்து ஆர்கேபேட்டையிலேருந்து பள்ளிப்பட்டுலேருந்து நகரி புத்தூர். ஓகேங்களா, புத்தூர் வழியாக வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சித்தூர்லேருந்து ஹைவே பிடிச்சி, இப்போ புது ஹைவே போட்டுக்கிறாங்க, NH-48. ஓகேங்களா, அந்த NH-48 ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்தில் வந்து நீங்கள் பள்ளிப்பட்டு வந்துடுவீங்க. பள்ளிப்பட்டுலேருந்து இங்கே வந்துடலாம். ஓகேங்களா, பள்ளிப்பட்டுலேருந்து திரும்பி புத்தூர்லேருந்து இங்கே வந்துடலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா டோல்கேட் வந்து ஒரு 180 ரூபா 2 டோல்கேட் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறது, சோளிங்கர் மேலே வந்தால் ஒரு டோல்கேட் கூட கிடையாது. அதாவது வாலாஜா வழியாக வந்தீங்கன்னா டோல்கேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, வாலாஜாவில் டோல் கிடையாது. வாலாஜா ஊரில் வந்து சோளிங்கர் வந்து அப்படியே ஆர்கேபேட்டை வந்து அப்புறம் பள்ளிப்பட்டுலேருந்து புத்தூர். ஓகேங்களா, புத்தூர் வழியாக வந்து ஊரில் வந்து இது வந்து ஹைவேல இருக்குது. கரெக்டாக சென்னை டு திருப்பதி ஹைவேல இருக்குது இந்த இடம். ஓகேங்களா, நீங்கள் புத்தூர்லேருந்து வரும்போது ஊரில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஹைவே வந்துடும். நம்ம சென்னை டு திருப்பதி ஹைவே. லெஃப்ட்டு திரும்பினா திருப்பதி, சென்னை ரைட்டில் திரும்பினா சென்னை போகிற ரோடு. ஓகேங்களா, நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் வந்து
கட்டு போடுற மாதிரினா போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து முட்டி உடைச்சிட்டாங்க சின்ன வயசில், கை முறுக்கி சின்ன பசங்க உடைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஓகேங்களா. எங்கள் வீடு வந்து பாகாயம் இல்லைங்களா, அது பக்கத்தில் அடுக்கும்பாறையிலே வந்து கட்டு போடுறாங்க. அங்கேயே வந்து கட்டு சூப்பராக போடுறாங்க. கால் கட்டு அடுக்கும்பாறையில் வந்து இந்த முட்டி நவுந்துச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டுலாம் நான் வந்து இங்கே தான் போடணும். நம்ம நீங்கள் வந்து அங்கே போட்டாலும் ஓகே, இங்கே வந்து போட்டாலும் சரி ஓகேங்களா. பயங்கர ஃபேமஸ் இங்கேயும், அதே மாதிரி அங்கே ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் பழமநீரில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஃபிக்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா, வலிப்பு வந்துருச்சு, அந்த மாதிரிக்கு வந்து நம்ம வந்து கை கால் இழுத்துக்கிருச்சு, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது நரம்பு தளர்ச்சி, அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருந்து கொடுக்குறது வந்து பழமநெறி விருப்பாச்சிபுரம் ஓகேங்களா. எங்கள் ஏரியா பேர் விருப்பாச்சிபுரம்ன்றனால அங்கே வந்து விருப்பாச்சிபுரம்னு வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்லாம். அதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம குடியாத்தம் பேரணம்பட்டு அப்படியே பழமநெறியும் போகலாம், இல்லை டேரெக்டாக குடியாத்தம் சித்தூர் பழமநெறி அப்படியும் போகலாம் ஓகேங்களா. அங்கே போய்ட்டு விருப்பாச்சிபுரத்தில் அங்கே நிறைய இடம் இருக்குது, ஆனால் மெயினாக ஒரே ஒரு பிளேஸ் தான். நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் இருக்குது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணான்னு தெரில. அடுத்த டைம் போனால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது நீங்கள் மெயின் ரோட்டில் வந்து யாரை கேட்டாலும் இந்த கட்டு போடுற இடம் க்ளீனாக சொல்லிடுவாங்க. அதுவும் பச்சை கலர் போர்டு பார்த்துவாங்க. பச்சை கலர் போர்டு தான் இவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. அறிகுறி 1981 நான் யோசிச்சு வரணும், அப்போத்துலேருந்து பயங்கர ஃபேமஸ்.